குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டி கிளாஸ் லக்ஷ்மிகாந்த் புக்கை பேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வெளியிட போகிறோம். இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த வீடியோவை நம்ம வெளியிட போகிறோம். அது குறிப்பாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோ வெளியிட போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமான டாபிக் காம்படிட்டிவ் எக்ஸாமில். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது முதல் வீடியோவாக வெளியிடுறதுக்கு பெருமைப்படுறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 60-70 சாப்டர் இருக்கும். அந்த 60-70 சாப்டரும் நம்ம வீடியோவை வெளியிட போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும் அப்படின்னா அந்த டிமாண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா 1934 எம்என் ராய் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அவர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில். அண்ட் 1935 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் டு ஃப்ரேம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறதுக்காக அசம்பிளியை கிரியேட் பண்ணணும்னு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க ஐஎன்சி. அகைன் 1938 ஆன் பிஹாஃப் ஆஃப் காங்கிரஸ் நேரு டிக்ளேர் பண்ணுறாரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்ட் வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபியரன்ஸ் by a constitution assembly elected on the basis of Adolf Francis. இந்தியாவுக்கான சுதந்திர இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், வெளியாட்களோட இன்டர்ஃபியரன்ஸ் அதில் இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரி பிரிட்டிஷ் கண்ட்ரியோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. அதற்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்டட் பேசிஸ் ஆஃப் அடல்ட் பிரான்சிஸ். அந்த டைமில் லிமிட்டட் அடல்ட் பிரான்சிஸ் இருந்தது. அதன் அடிப்படையில் எலெக்டட் மெம்பர் மூலிமா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த டிமாண்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1940 ஆகஸ்ட் ஆஃபராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களா முன் லார்ட் லின்லித்கோ அவர் தான் வைஸ்ராய் அந்த டைமில் இருப்பார் இந்தியாவில். அவர் ஆகஸ்ட் ஆஃபரில் இந்தியாவுக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரப்போகிறோம் அண்ட் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணலாம், ஃப்ரீ இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஆஃபர் தராரு. ஸோ அப்போ அந்த ஆஃபர் எதுக்கு தராங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்டு வார் தென் இந்தியாவுக்காக அந்த ஆஃபரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகெயின் 42 சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவர் ஒரு ப்ரொப்போசல் வெளியிடுறாரு. அதில் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கேபினெட் மிஷன் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 1946 3 மெம்பர் கமிட்டியாக வர போகிறாங்க. லார்ட் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர், இந்த 3 பேர் இந்த கேபினெட் மிஷனில் மெம்பராக இருப்பாங்க. அதில் லார்ட் பெத்திக் லாரன்ஸ் தான் இந்த கேபினெட் மிஷன் பிளானோட சீஃப் ஹெட்டு. இந்த கேபினெட் மிஷன் பிளான் லண்டன்லேருந்து வராங்க. இவங்க இந்தியாவில் வர்ற டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 24, 1946 இந்தியாவுக்கு வராங்க. இந்த மிஷன் பிளான் இந்த கேபினெட் மிஷனோட மிஷன் பப்ளிஷ் ஆன டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 16, 1946. மார்ச் 16, 1946. ஸோ இப்போ இந்த கேபினெட் மிஷன் பிளான் பேஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க இந்த மந்த் ஆஃப் நவம்பர் 1946 நவம்பரில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்கிட்டாங்க. அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எப்படி மெம்பர்ஸ் வரணும் அப்படின்னா அதில் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எடுத்திங்கன்னா இது பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். ஸோ இது பிளெண்ட் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். எலெக்டட் மெம்பர் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க. பிகாஸ் அந்த டைம் 93 பிரின்ஸ்லி ஸ்டேட் அதுலேருந்து 93 மெம்பர்ஸ் அவங்களுக்கு சீட்டை ரிசர்வ் பண்ணாங்க. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றவங்கெல்லாம் நாமினேஷன் மெம்பர்ஸாக வர போகிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து 296 மெம்பர் வர போகிறாங்க. அந்த 296 மெம்பரில் 294 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் 11 ப்ராவின்ஸ்லேருந்து வர போகிறாங்க. அண்டு 4 மெம்பர்ஸ் சீஃப் கமிஷனர் அந்த இடத்துல 4 மெம்பர் வர போகிறாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பர் எல்லாம் எலெக்டட் ஆகி அண்ட் சம் மெம்பர் நாமினேட்டட் ஆகி வர போகிறாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே இந்த அசம்பிளியில் வரமாட்டாங்க, அவங்க ஸ்டே பேக்காக இருப்பாங்க.
கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா December 9. இந்த மீட்டிங்கோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்த்தீங்கன்னா December 9 அண்ட் 1946 தான் இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து ஒரு டெம்பரரியாக ஒருத்தர் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ண எடுக்கிறாங்க. அவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இ வாஸ் தி ஓல்டஸ்ட் மெம்பர். இவர் தான் அந்த அவையிலேயே வயசானவர். தென் December 11 ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு பெர்மனெண்ட் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ண போகிறாங்க. அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வைஸ் வெர்சா அங்கே ரெண்டு வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று HC முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி. இப்போ December 13 அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் December 13, 1946 ஜவஹர்லால் நேரு மூவ்டு தி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இன் தி அசம்பிளி. அங்கே ஃபேமஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று அங்கே அசம்பிளியில் மூவ் பண்ணுறாரு. அது என்ன அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதோட ஃபிலாசபி எப்படி இருக்கணுன்றது தான் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் மூவ் பண்ணுற நேரு. அப்போ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் சம் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அண்ட் அங்கே சாவரின் அண்ட் ரிபப்ளிக் கண்ட்ரியாக இந்தியா இருக்கணும். தென் ஜஸ்டிஸ் இருக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் இருக்கணும். ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லா, எல்லாருக்குமே சமமான பங்கு இருக்கணும். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப் அண்ட் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொவிஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் நேரு மூவ் பண்ணுறாரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபைனலாக January 22, 1947 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீஆம்பிள், அட் ப்ரெசென்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரீஆம்பிள் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் நம்ம June 3 பிளான், இந்த மவுண்ட் பேட்டன் பிளான், June 3 பிளான் 1947 அப்புறம் இந்த அசம்பிளி அப்படியே செப்பரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த அசம்பிளி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ரெண்டு ஃபங்க்ஷனிங் பாடியாக இருக்கும். ஒன்று இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபங்க்ஷனிங் இருக்கும்போது GV மௌலாங்கர் இதில் ஹெட்டாக இருப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா. தென் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட்டிங் நடக்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதில் ஹெட்டாக இருப்பார். இந்த அசம்பிளியில் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. அதில் இந்தியா வந்து காமன்வெல்த்தில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ராட்டிஃபை பண்ணுற டேட்டு May 1949. தென் July 22, 1947 இந்த ட்ரைகலர் ஃப்ளாக், நேஷனல் ஃப்ளாக் வந்து இந்தியாவோட தேசிய கொடியை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் January 24, 1950 நேஷனல் ஆந்தம், இந்தியாவோட நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இந்த ரெண்டுமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. January 24, 1950 ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் 2 years 11 months 18 days, கிட்டத்தட்ட 3 years டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபைனல் மீட்டிங் January 24, 1950 ஃபைனல் செஷன் நடக்கும். ஆஃப்டர் தட் 1951-52 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படியே செயல்படுது. இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக அந்த டைமில் 64 lakhs அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி அப்படின்னு இந்த கமிட்டி ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் தி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், இந்த 4 கமிட்டிக்கும் ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸ்டீரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, இந்த 3 கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இந்த கமிட்டிஸ்க்கெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், இவர் தான் வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியா, ஆல் இண்டியா சர்வீஸோட ஃபாதர் என்ற சர்தார் வல்லபாய் பட்டேல், இவர் அந்த கமிட்டிக்கு மெம்பராக இருப்பார், பிரசிடெண்ட்டாக இருப்பார். அண்ட் ஹவுஸ் கமிட்டி, பட்டாபி சீதாராமையா ஹவுஸ் கமிட்டியில் ஹெட்டாக இருப்பார். அண்ட் அது இல்லாமல் நிறைய கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடென்ஷியல் கமிட்டி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அங்கே அவர் மெம்பராக இருப்பார். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் தி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாம் அவங்க ஹெட்டாக இருப்பாங்க. அமாங் தி மேஜர் கமிட்டிஸ் அண்ட் மைனர் கமிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டிராஃப்ட் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி. இந்த டிராஃப்ட் கமிட்டியில் 7 மெம்பர் கமிட்டி இருக்கிறாங்க. அதில் டாக்டர் BR அம்பேத்கர் தான் சேர்மன். அண்ட் 6 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா N கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்சி,
சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இந்த 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த டிராஃப்ட் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ண டேட் ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஆகஸ்ட் 29ல் ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேட்லேருந்து ஒரு 14 டேஸ் தள்ளி ஆகஸ்ட் 29, 1947 டிராஃப்ட் கமிட்டி செட்டப் பண்ணுறாங்க. இந்த டிராஃப்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை February 1948 சப்மிட் பண்ணுறாங்க. தென் அது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய டிஸ்கஷன் எல்லாமே போகும். ஃபைனலாக இந்த அக்டோபர் 1948 இந்த டிராஃப்ட் கமிட்டியோட செகண்ட் பப்ளிகேஷன் வெளியிடுறாங்க. ஃபைனலாக இந்த டிராஃப்ட் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த டிராஃப்ட் கமிட்டியை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டிராஃப்ட் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் தான் இதற்கு முழு முயற்சி எடுத்து இந்த டிராஃப்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் நவம்பர் 26, 1949 இந்த டிராஃப்ட் கமிட்டியில் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுற டேட்டில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 1 preamble, 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 schedules. 8 schedule இருக்குது. அட் ப்ரெசென்ட் 12 schedule அண்ட் 475 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அம்பேத்கருக்கு தான் இந்த கான்ஸ்டியூஷன், இந்த டிராஃப்ட் கமிட்டியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடுத்துருங்க. ஏன்னா அவர் தான் ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட். அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அண்ட் he was the father of Indian Constitution. He was considered the father of Indian Constitution சொல்லுவாங்க. அண்ட் மாடர்ன் மனு அண்ட் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த அம்பேத்கருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரும். இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கி அப்படியே முடிச்சிட்டாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சம் ஃபேக்ட்ஸ், சம் எலிஃபெண்ட் வந்து ஒரு சிம்பிளாக இங்கே அசம்பிளியில் எடுத்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர், இந்த ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்கிற இந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நாராயண் ரைசாதா அவர் தான். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை கையால் எழுதப்பட்டது, அவரோட கையால் தான் கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஜிவி மௌலாங்கர் தான் ஸ்பீக்கராக வராரு. he was the first speaker of the இந்தியா. ஓகே. அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் நாட் எ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. இது வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது. ஸோ இட்ஸ் எ பிளெண்டு. ஸோ இது வந்து பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் எ சாவரின் பாடி, இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் டாமினேட்டட் பை தி காங்கிரஸ். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறவங்கள மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அந்த டைமில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அதில் மெம்பராக இருப்பாங்க எக்ஸப்ட் காந்தி மட்டும்தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பராக இருக்க மாட்டார். அண்ட் இட் இஸ் எ லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன். இந்த லாயர், மோஸ்ட் ஆஃப் தி லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன், இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க தான் இங்கே இதில் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டாமினேட்டட் பை தி இண்டூஸ். பிரிட்டிஷ் அந்த டைமில் பிரிட்டிஷோட ஹெட், இந்த பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா, அதாவது எஸ்பெஷலி இந்த இந்து கம்யூனிட்டி பாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே போல் லார்ட் விஸ்கவுண்ட் சைமன் அவர் சொல்கிறாரு இட் இஸ் எ பாடி ஆஃப் இண்டூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எது எப்படியோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டாபிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா salient features ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, தேங்க்யூ.